முதல் 100 நாட்களில் வலுவான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் ஆட்சி கட்டில் ஏறியவுடனே விளம்பர வெளிச்சத்தை தேடாமல் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முதன்மையான கோப்புகளில் கையெழுத்திட்ட அந்த பொன்னான கரம் நமது மாண்புமிகு முதலமைச்சருடையது. சி. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உறுதிமொழிகிறேன். ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்று கொடுப்போம். விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்திற்கு ரூபாய் 134.83 கோடி வழங்கப்பட்டுள்ளது. மது பழக்கத்தை குறைத்திடும் வகையில் முதற்கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் ஒழிக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பெண்கள் பாதுகாப்பை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தொடங்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஒரு வாரத்தில் 378 புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் ரூபாய் 755.83 கோடியில் தொடங்கப்பட உள்ளது. மக்களின் போக்குவரத்திற்கு ரூபாய் 127.21 கோடியில் 300 புதிய பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது. மக்களை அலைய விடக்கூடாது, கோரிக்கைகளை நல்லபடியா ஆராய்ச்சி சரியான வழியில தீர்வை தர சொல்லி இருக்கிறோம். நூறு நாளில் சாதனை காட்டிய வேந்தனே, இன்னும் நூற்றாண்டு பேசும் சரித்திரம் படைப்பாய். இது தமிழக வரலாற்றில் புதியதொரு மாற்றத்தின் 100 நாட்கள் ஆகும்.